என் அன்பு செல்லமே, எப்பொழுதும் வெள்ளந்தியாகவே இருக்கிறியே. எப்பொழுதுதான் உனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும்? எதை பார்த்தோம் எப்பொழுதுமே யாராவது ஏதாவது சொல்லும் பொழுது பயப்பட்டு அதற்காக உன் வாழ்க்கையை எந்த வேலை செய்தாலும் அப்படியே நிறுத்திவிட்டு பின்னோங்கி வந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் எப்பயுமே முன்னோக்கி தான் செல்லணும் தங்கமே. புரிஞ்சுக்கோ, உன் அப்பா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே புரிஞ்சுக்கோ. பின்னாடி எப்பயுமே போகக்கூடாது, முன்னாடி தான் வரணும். யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்கன்னு நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை பின்ன தள்ளிட்டு போகிற. பின்ன தள்ளவே கூடாது. முன்னாடி என்ன செய்கிறோமோ அது முன்னோக்கி போனாதான் வாழ்க்கையே வெற்றியாக அமையும். நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ மற்றவர்கள் மேலே எவ்வளவு உண்மையாக வேணாலும் இருந்துக்கோ, எவ்வளவு பாசத்தை வேணாலும் வச்சுக்கோ. அவங்க உண்மையா பொய்யா இதெல்லாம் விட, ஆனால் உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை எப்பொழுதுமே மற்றவர்கள்கிட்ட போய் கருத்து கேட்காத. சரியா நான் செய்கிறது சரியா, நான் செய்கிறது தப்பான்னு கேட்காத. உன்னுடைய வேலை உனக்கு தெரியும், அதை நீ சரியாக தான் செய்வ. எப்பயுமே உனக்கு நீ தீங்கு நினைவிக்க மாட்ட. ஆனால் மற்றவர்கள் உனக்கு நிச்சயமாக தீங்கு விளைவிப்பாங்க. அதனால சொல்கிறேன், உனக்கு ஏதாவது வேலை இருக்குன்னா அதற்கு நீ தான் முடிவெடுக்கணும். மற்றவங்கள்ட்ட போயிட்டு எந்த கருத்தும் எதுவும் கேட்காத. அது உன் வாழ்க்கைக்கு சரியாக வராது. யார்கிட்டையும் எப்போதும் உன் வழியை பகிராத. தனியாக அழுவணும்னா அழுதுரு, என்கிட்ட வந்து அழுவணும்னா அழுதுரு. ஆனால் யாரிடம் போய் அழுவாத. உன் அழுவையை பார்க்க தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. உன் சந்தோஷத்தையும் உன் முன்னேற்றத்தையும் பார்க்க இங்கே யாருமே கிடையாது. நான் இப்போது மற்றவங்கள பற்றி பேச வரல தங்கமே, உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் தான் பேசுகிறேன். இப்படி வெள்ளந்தியாக இருந்தீன்னா வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும் மனது முழுக்க. ஆனால் மற்றவங்கள்ட்ட கருத்து கேட்டு மற்றவங்கள்ட்ட உன்னுடைய கவலைகளை காட்டி நீ பின்னோக்கி தான் நின்று கொண்டிருக்க. அதனால யார்கிட்டையும் எதையும் கேட்காத. ஆள் மனதுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. அதுவே உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கும். அது போல நட. இதுவரை நடந்ததை பற்றி யோசிப்பதை விட இனி என்ன நடக்கணும் என்று யோசிப்பவர்களே வாழ்வில் வெற்றி அடைகிறார்கள். இதுவரைக்கும் மற்றவங்களை பற்றி யோசிச்சு மற்றவங்கள்ட்ட உன் வாழ்க்கையின் கருத்தை கேட்டு நீ வீணடித்த நேரம் எல்லாம் போதும். நீயா முடிவெடு. இது வரைக்கும் வெள்ளந்தியாக இருந்ததெல்லாம் போதும். இனி தெளிவாயிடு. தெளிவான முடிவெடு. உனக்கு முடிவு கிடைக்கலன்னா உட்காரு ஒரு இடத்துல, கண்ணை மூடி உன்னுடைய என்ன செய்யணும்னு யோசி. உனக்கு ஆனால் விடை நிச்சயமாக கிடைக்கும். உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு வெற்றி வேணும்னா நீ தான் போராடணும். மற்றவங்க கிட்ட ஏதாவது கேட்டீன்னா தோத்து தான் போவ. நீயே முடிவெடு. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்ப. நான் சொல்கிறேன், உனக்கு நிச்சயமாக ஜெயிக்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கு. நீ தான் அதை ஒவ்வொரு வாட்டியும் தொலைச்சிக்கிட்டு இருக்க. மற்றவங்கள்ட்ட கேட்ட நீயே முடிவெடுத்தா அந்த முடிவுக்கான வெற்றி உன் கையில் வந்து நிச்சயமாக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு பாரு. உன் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாரு. இது வரைக்கும் போனதெல்லாம் போட்டோம். இந்த வாட்டி நீ முடிவெடு. உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். இந்த சாயப்பா மேலே பாரத்தை போட்டு முடிவெடு. சந்தோஷமாயிரு. நான் இருக்கேன், எப்போதுமே நான் இருப்பேன் உன் கூட.